இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில ஹவு கேன் வி கன்ஸ்ட்ரக்ட் சென்டென்சஸ், நார்மல் காமன் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் இங்கிலீஷ், இன் எவ்ரிடே இங்கிலீஷ். எப்படி நம்ம வாக்கியங்களை அமைப்பது, ஆங்கிலத்தில் எப்படி அமைப்பது, எப்படி அதை பயன்படுத்துவது, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல். நீங்க பேசிட்டு இருக்கும் போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி, நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆக்ஷன். பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க பேசிட்டே இருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க, அந்த இடத்துல வேற ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க டிவி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒருத்தங்க அப்படியே இந்த பக்கம் போயிட்டே இருக்காங்க, வேற ஒருத்தர் வேற ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அந்த மொமெண்ட்ல, அந்த நேரத்திலே, அந்த பொழுதிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி. அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள், இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ரெகுலரா நம்ம பார்க்கணும். வாட் இஸ் ஹேப்பனிங் நவ், வாட் இஸ் ஹேப்பனிங் நவ், என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன செயல் நடந்து கொண்டிருக்கிறது, அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நம்ம கேட்கணும். வாட் இல்லையா, வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு கேட்டோம். நீ என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங் நவ். யூ வந்து ஆறு வந்துடும். இப்போ அவள் அப்படின்னு வரும்போது he, she, it, இது மூணும் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா he is present tenseல present tense, present continuous, present tenseல எப்பவுமே பாத்தீங்கன்னா he is, she is, it is. இத கேள்வியா நீங்க மாத்தும் போது இந்த ஈஸ் முன்னாடி வந்துடும். கேள்வியா கேட்கும்போது இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ என்ன செஞ்சிட்டு இருக்கா, அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நம்ம கேள்வியா மாத்தும் போது இந்த ஈஸ் அப்படிங்கிற இந்த சாதாரண இந்த குட்டி ஈஸ் இருக்கு இல்லையா, இந்த ஈஸ் எப்படி இருக்கு, ரொம்ப சின்னதா குட்டியா இருக்கு. பெரிய வார்த்தையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாதாரண குட்டியூண்டு இருக்கக்கூடிய இந்த ஈஸ் அப்படிங்கிற இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், முன்னாடி கொண்டு வந்துரும் கேள்வி கேட்கும்போது. சரியா, கேள்வி வாக்கியமா மாத்தும் போது கேள்விக்குறி வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம இந்த ஈஸ் அப்படிங்கிறத முன்னாடி போட்டுருவோம். வாட் இஸ் she, வாட் இஸ் she, வாட் இஸ் she, செய்து கொண்டிருக்கிறாள். செய்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன பார்த்தோம், டூயிங். வாட் இஸ் she doing, வாட் இஸ் she doing, அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள். வாட் இஸ் she doing, அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள். வாட் இஸ் she doing, வாட் இஸ் she doing. இந்த கேள்வி கேட்கும் போது அப்படியே கொஞ்சம் அப்படியே அதை இன்டர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்னேஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே நம்ம கேள்வியா இழுத்து சொல்லணும். கேள்வி கேட்கும் போது வாட் இஸ் she doing,
அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள். வாட் இஸ் ஷி டூயிங்? வாட் இஸ் ஷி டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் இஸ் ஹி டூயிங்? வாட் ஆர் தே டூயிங்? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். வாட் ஆர் தே டூயிங்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். வாட் ஆர் யூ டூயிங்? இந்த இடத்துல அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள். வாட் இஸ் ஷி டூயிங்? அவ்வளவுதான். எளிமையான முறையில நீங்க கத்துக்கலாம். வாட் என்ன, வாட் இஸ் ஷி டூயிங், வாட் இஸ் ஷி டூயிங். இப்போது அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கலாம், வேணாம் ஆட் பண்ணிப்போமா. வாட் இஸ் ஷி டூயிங் நவ். இப்போது வாட் இஸ் ஷி டூயிங் நவ். எப்பவுமே இப்படிதான் அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க. எப்பவுமே அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தையை நீங்க பயன்படுத்த போறீங்க. எப்பவுமே, எப்போதும், எப்படி. எப்போதும் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை நீங்க பயன்படுத்துவீங்க, எப்படி நீங்க அதை கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.